வணக்கம், வெல்கம் டு நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஜாவா இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஜாவான்றது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவா வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷில் தான் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுகிறோம். அதே மாதிரி ஜாவா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ். நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணும்போது எல்லாமே கிளாஸ்க்குள்ளே தான் எழுதுகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜாவா வந்து சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் தான் டெவலப் பண்ணாங்க. ஆனால் இப்போ அது ஆரக்கிள் கிட்ட இருக்குது. ஜாவாவில் உங்களுக்கு எடிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா J2SE அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் எடிஷன் யூஸ் பண்ணி டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் நம்ம டெவலப் பண்ணலாம். எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா பில்லிங் செக்ஷனில் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா J2MEன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ஜாவா மைக்ரோ எடிஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எம்பெடடுக்கும் மொபைல் டிவைசஸ்க்கும் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செட்டப் பாக்ஸு, மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராமிங்கு. ஸோ இதுக்கெலாம் வந்து ஜாவா மைக்ரோ எடிஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதான் நம்ம J2MEன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா J2EEன்னு சொல்லுவாங்க, அதாவது ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன்ட்டு. ஸோ ஒரு வெப் பேஸ்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் டெவலப் பண்ணணும்னா J2EE யூஸ் பண்ணலாம். இது வந்து மோஸ்ட்லி கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ், அதாவது நீங்கள் கேப்ஸு ஸ்மால் இதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணணும். அதுக்கு சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ ப்ரீடிஃபைன்டு கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுறப்ப நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஜாவா டெவலப்பர்ஸ் ஏற்கனவே சில கிளாஸஸை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் ப்ரீடிஃபைன்டு கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி ப்ரீடிஃபைன்டு கிளாஸஸை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அது மூலமா நீங்கள் இன்புட் வாங்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா எஸ் வந்து கேபிட்டலில் இருக்குது. அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டம்ன்ற கிளாஸை யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் கேபிட்டலில் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர்னு சொல்லிட்டு இது மூலியமாகவும் நீங்கள் இன்புட் வாங்க முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்புட்டில் ஐ கேபிட்டலில் இருக்குது, ஸ்ட்ரீமில் எஸ் கேபிட்டலில் இருக்குது, ரீடரில் ஆர் கேபிட்டலில் இருக்குது. ஸோ ப்ரீடிஃபைன்டு கிளாஸஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நம்மளா ஒரு கிளாஸ் எழுதுறோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மாலும் யூஸ் பண்ணலாம், கேப்ஸும் யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளமே கிடையாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் எம்ப்ளாயி அப்படின்னு எழுதுறேன்னா எம்ப்ளாயியில் இ கேபிட்டல்லையும் இருக்கலாம், இல்லை ஸ்மால் லெட்டர்லையும் இருக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஜாவா என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கிளாஸ் எழுதும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துட்டு கம்பல்சரி கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவில் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் தான் நீங்கள் கால்குலேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. எப்படி கிளாஸஸ் ப்ரீடிஃபைண்டாக கொடுக்குறாங்களோ அதே மாதிரி மெத்தட்ஸையும் ப்ரீடிஃபைண்டாக கொடுக்குறாங்க. ஸோ ப்ரீடிஃபைண்டு மெத்தட்ஸ் இருந்தால் அதுக்கு பேசிக் ரூல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வேர்ட்ஸ் இருந்தாலும் அதில் செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து கேப்ஸாக தான் வரும். ஸோ ஜாவாவில் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு ஒரு ப்ரீடிஃபைண்டு மெத்தட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்ன்றது ஒரு வேர்டாகவும் இன்ட்ன்றது செகண்ட் வேர்டாகவும் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ரூல் படி பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்டில் இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ், அப்படின்னா இன்ட்ன்றது தான் செகண்ட் வேர்டு, அதில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ வந்து கேப்ஸ். அதே ரூல் தான் எல்லாத்துக்கும். ட்ரா ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்றது ஃபர்ஸ்ட் வேர்டு, ஸ்ட்ரிங்ன்றது செகண்ட் வேர்டு, அதனால செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் கேப் லெட்டர். ஓகே, இது 2 வேர்டு இருக்கிற மாதிரி மெத்தட்ஸ் பார்த்தோம். 3 வேர்டு இருக்கிற மாதிரி ஒரு மெத்தட் பார்க்கலாம். ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவால ஒரு மெத்தட் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ஈக்குவல்ஸ், செகண்ட் வேர்டு வந்து இக்னோரு, தேர்ட் வேர்டு வந்து உங்களுக்கு கேஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டிஃபால்ட் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் யூஸ் பண்ணணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்னோர்ன்றது செகண்ட் வேர்டு, ஸோ அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ கேப் லெட்டர். அதேமாதிரி கேஸ்ன்றது தேர்ட் வேர்டு, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப் லெட்டர். அதே மாதிரி யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம நார்மலாக ஒரு மெத்தட் எழுதுறோம் இல்லையா, அதுதான் யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸ். அதில் நீங்கள் ஸ்மால்லையும் எழுதலாம், இல்லை கேப்ஸ்லையும் எழுதலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெத்தட் சும்மா எழுதுறேன், கெட் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்கள் நார்மலாக ஸ்மால்லையும் எழுதலாம், இல்லை இது மாதிரி கெட் இன்புட்டில் செகண்ட் வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ மட்டும் கேப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.